ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் போஸ்ட்டில் ஜிடிஎஸ் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது போஸ்ட் மாஸ்டருக்கும் அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர் அந்த போஸ்டிங்காகவும் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 10th முடிச்சிருந்தாலே நீங்கள் இது அப்ளை பண்ணலாம். அதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th இருந்தாலே போதும். ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஜ் லிமிட் என்னவா இருக்கணும்னா 18லேருந்து 40 வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அதில் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான ஜென்ரல் நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். அது ஒன்றும் இல்லாமல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 10th சப்ஜெக்ட் 10th முடிச்சிருக்கணும். அதுவும் என்னென்ன மேக்ஸ் இங்கிலீஷ் அந்த சேர்ந்த மாதிரி நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணலாம். அதர் குவாலிஃபிகேஷன் என்னென்ன வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சிஸ்டம் ஒர்க் தெரிஞ்சிருக்கும், கம்ப்யூட்டர் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் சைக்கிள் ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மெரிட் லிஸ்ட் வெளியே விடுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எல்லாம் கிளியராக கொடுங்க, கரெக்டாக கொடுங்க. என்ன டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ அதை அதே மாதிரியே கொடுங்க. அப்போ தான் நீங்கள் அங்கே கொண்டு போகும்போது ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. என்ன தான் நீங்கள் மார்க் எடுத்துருந்தாலும் ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதில் சின்ன மிஸ்டேக் தான் நமக்கு பெரிய விஷயமா போய் நிற்கும். அதனால் அப்ளை பண்ணும்போது பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. பேமெண்ட் எவ்வளோ அப்படின்னா 100 rupees. எல்லாருக்குமே 100 rupees தான். அது இல்லாமல் எக்ஸப்ஷன் யார் யாருக்கு அப்படின்னா உமன்ஸ், அதே மாதிரி பிடபிள்யூடி உமன்ஸ், பிடபிள்யூடி, எஸ்சி எஸ்டி அண்ட் டிரான்ஸ் உமன் இவங்க எல்லாருக்கும் எக்ஸப்ஷனாக தராங்க. அதனால் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் எடுத்த மார்க் நிறைய பேர் மார்க் எடுத்து வீட்டிலே இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க, யார் வேணால் இருப்பாங்க. நீங்கள் எப்போ வேணால் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா உங்களுக்கு வேலை கிடைக்கலாம். நம்பிக்கையோடு எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரெஜிஸ்டர் ப்ராசஸ் எப்படி ஃபஸ்ட் ரெண்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படின்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து அதை வேலிடேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கொடுத்து அதை வேலிடேட் பண்ணணும். வேலிடேட் பண்ணோன்னா பெரிய விஷயம் கிடையாது. அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி போகும். அந்த ஓடிபி அதை இன்புட் பண்ணணும். அதே மாதிரி இமெயில் ஐடி கொடுப்பீங்க. இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி போகும். அதையும் நம்ம வெரிஃபை பண்ணணும். அதான் வேலிடேட்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்ளிகேண்டோட நேம் எப்படி உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் இருக்கோ அப்படி ஒரு டாட் புள்ளி கூட ஸ்பேஸ் கூட விடாமல் எப்படி அதில் இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபாதர் நேம், மதர் நேம், இப்படி மாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஜெண்டர் என்ன அப்படின்றத கொடுங்க. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி நீங்கள் வருவீங்க, எஸ்சி எஸ்டி ஓபிசி பிசி அந்த மாதிரி எந்த கம்யூனிட்டி வருவீங்களோ அதை நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி எந்த இயர் நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்றத கரெக்டாக கொடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன சர்க்கிள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன சர்க்கிள் அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்டேட் அப்படின்ற மென்ஷன் பண்ணுற மாதிரி அது என்ன ஸ்டேட்ன்றதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அங்கே ஒரு இமேஜ் அந்த இமேஜை அப்படியே நீங்கள் அந்த கேப்சா கொடுத்து அது நெக்ஸ்ட் நம்ம சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அதோட சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அப்ளை பண்ண போகிறோம். இப்போ தான் என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். அப்ளை லிங்க் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த சர்க்கிள் அப்படின்றத இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த சர்க்கிள் அப்படின்னா எந்த ஸ்டேட் நீங்கள் அப்படின்ற மாதிரி இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். என்ன நம்பர் அதில் ஃபஸ்ட்டு கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி போட்டு கேப்சா போட்டு நீங்கள் என்ன கொடுக்கணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்கணும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்கள் அட்ரஸ் வெரிஃபை பண்ணும். எந்த அட்ரஸ், கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ், நிரந்தர முகவரி, தொடர்பு முகவரி ரெண்டுத்தையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் சேம் ஆஸ் பர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறமா என்ன இயர் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அந்த இயர் மென்ஷன் ஆகிருக்கும். என்ன படிச்சிருக்கீங்களோ அதுவும் மென்ஷன் ஆகிருக்கும். அதில் நீங்கள் என்ன டைப் வருவீங்க, சிபிஎஸ்சி கொடுப்பீங்கன்னா சிபிஎஸ்சியில் என்ன டைப் வருவீங்க, ஸ்டேட் போர்டுன்னு கொடுக்குறீங்கன்னா ஸ்டேட் போர்டில் என்ன டைப் வருவீங்க அப்படின்றத கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டில் இதை நீங்கள் பார்க்கலாம். அது கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா
அது கீழே வந்து ரிசல்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா மார்க்ஸாக இருக்கணும். இப்போ வந்து ரிசல்ட் இப்போ சிபிஎஸ்சி அப்படின்னா கிரேட் பாயிண்ட் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஸ்டேட் போர்டு அப்படின்னா மார்க்ஸ் தான் நம்மளுக்கு வந்து. அதனால வந்து மார்க்ஸ் கொடுத்தீங்க, ரிசல்ட் என்ன அப்படின்ற கேட்டோம் மார்க்ஸும் கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன மார்க்ஸ் டைப்ஸ் எல்லாமே வரும். இங்கிலீஷ் நெக்ஸ்ட் 7 சப்மிட் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறோங்க. ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா அதில் வந்து என்ன சர்க்கிள்னு அதில் காமிக்கும். என்ன சர்க்கிள் அப்படின்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட இப்போ ஒரு 7 ப்ரெஃபரன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். அதில் நீங்கள் எந்த ப்ரெஃபரன்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு அதில் நீங்கள் எது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை வந்து செலக்ட் பண்ண போகிறீங்களோ அதை அந்த பாக்ஸில் வந்து இன்புட் பண்ணிகிட்டே வாங்க. பண்ணிவிட்டு கீழே என்ன இருக்கும்னா ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். டிக்ளரேஷனில் இந்த செக் அவுட்டில் வந்து டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 11/6/2023, 11 ஜூன் 2023 தான் வந்து இதோட லாஸ்ட் டேட். அதனால் வந்து யாரெல்லாம் வந்து இப்போயே பார்க்குறீங்களோ அடுத்த செகண்டே பண்ணிவிடுங்க. இது வந்து ஓவர் டைம்லாம் ஆகாது, ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. அதுக்குள்ளே கடை நீங்கள் கையில் ப்ரூஃப் வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ரூஃப் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து இந்தியன் போஸ்ட்க்கு அப்ளை பண்ணியாச்சு. இது எப்படின்னா இது பிரிண்ட் அப்ளிகேஷனுக்கு முன்னாடி பேமெண்ட் கேட்கும். யாருக்கு அப்படின்னா எக்ஸப்ஷன் இல்லாதவங்களுக்கு, அதாவது உமன், எஸ்சிஎஸ்டி, பிடபிள்யூடி, டிரான்ஸ் உமன், இவங்க 4 பேரை தவிர மீது எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஃபீஸ் இருக்கும். அதுவும் 100 ருபீஸ் தான். அதனால் வந்து யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த டைப்ஸ் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். அதனால் வந்து ஈஸி தான், யாரும் வந்து விட்டுறாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மெரிட் லிஸ்ட் நிறைய இருக்குது. அதனால் வந்து நிறைய குவாலிஃபிகேஷன் கிடைக்கும். எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இதே மாதிரி ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் வினோ. டடா.